நான் உங்களுக்கு மலைகளை காட்டலான்னு பார்த்தேன். ஆனால் மலையை காட்ட முடியாது. அதனால் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதையே நான் காட்டிட்டேன். இலையை கட் பண்ணலாம். டாடி ஒத்துக்க மாட்டான். ஏன் கட் பண்ணுற அப்படின்னு கேட்பான். சரி இருந்துட்டு போட்டுருங்க, கட் பண்ண வேண்டாம். பூ போட்டு கீழே ஊர்னதுக்கப்புறம் காய் வைக்குமா இல்லை காய் அதுலேயே வைக்குமா தெரியலையே. சரி வரட்டும், பார்க்கலாம். இதில் இலையில தான் பூச்சி. என்னோட பல வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, வாழை மரம் வைக்கணுன்றது ஒரு பெரிய கனவு எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு கனவு வந்து நமக்கு இங்கே வந்து தான் நிஜமாச்சு. சொல்லணும்ல அதை. ஒத்தையாக இருந்த கண்ணை உடச்சி பிரித்து ரெண்டாக மாற்றி வச்சுட்டாங்க. மாலை வணக்கம். சாமி கண்ணு எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங், ஹாப்பி சண்டே. வீட்டில் வேலை இருக்குது, சமையல் பண்ணணும். பட் அப்படின்னு கை போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கேன். சரி பார்த்துக்கலாம், விடுங்க, பார்ப்போம். டெய்லி தானே செய்கிறோம் வேலை. ஒரு நாள் லீவ் விட்டுருவோம் வேலைக்கு. போட்டு தான் வேறு என்ன பண்ணுங்க. ஏனுங்க கரெக்டு தானுங்களே. யாரோ ஒருத்தர் லைக்கோடு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் லைக்கு. இங்கே எப்போம்மா சப்போர்ட்டுக்கு இருக்குமா ஃபோன் நிற்கும். பட் யார் கமெண்ட் பண்ணுறான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்பாலுக்கு போய் வந்துட போகுது. அப்புறம் மாம்சத்துக்கு யார் வாங்கி கட்டிக்கிறது? அப்படின்னு இப்போ ஏதோ ஒரு கொடி பூந்து உள்ள வழியாக வெளில வருது. அதை பிடுங்கி எறியணும், இல்லைன்னா அது ஒரு காடு மாதிரி ஆகிடும். இன்றைக்கி எதுவும் ஸ்பெஷல் இல்லைங்க. ஆக்சுவலாக என்ன இருக்குது, தக்காளி தொக்கு சப்பாத்தி பண்ணலான்னு யோசித்து வச்சுருக்கேன். அதான் பண்ணுவேன். எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் தக்காளி வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே சும்மாடியே லைவை போட்டு இங்கே செடிங்களை பார்த்துட்டு போகணுன்னு வந்தேன். இருக்குது ஆக்சுவலாக இங்கே ஸ்னேக் வருது போகுது, ஆனால் தலைக்கு தில்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்து கண்டுபிடிச்சேன்னா கண்டுபிடிக்கலையா, முருங்கை துளிர் வீடுதான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு முருங்கை குச்சி நட்டு வச்சோம். இதில் என்னன்னு தெரில, பப்பாளி காயே வைக்க மாட்டேன்னு வெறும் பூவாக பூத்து தள்ளுது. ஏன்னு தெரியல, வெறும் பூ தான் பூக்குது. அங்கங்கே ரோட்டில் இருக்க பப்பாளி மரத்தெல்லாம் அவ்வளோ காய் வைக்குது. பட் ஸ்டில் இங்கே காயை வைக்க மாட்டேங்குதுன்னு தெரியல. யாருப்பா அது மெசேஜை போட்டுகிட்டே பண்ணுறாங்க? என்னவா இருக்கும்? நம்ம பிளாக் எக் சோறு போடுவாங்க பாருங்கள், எலி பிடிக்கிறான். தெரியவே இல்லை இதில். அவள் எலி பிடிச்சிட்ருக்காங்க. அவளுக்கு பசி வந்துட்டு அப்படி தான் கிளம்பிடுவான். எதுக்கு அண்ணன் திட்டணும்? நான் என்ன பண்ண அண்ணன் திட்டுறதுக்கு? என்ன சொன்ன அண்ணன் திட்டுறாங்க? பப்பாளி மரத்தில் பழம் வைக்கல, காய் வைக்கலன்னு சொன்னதுக்காக திட்டுவார் என்ன? ஏங்க நல்லா இருக்க குடும்பத்தை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காதா? ஹலோ பிளாக்கி, எங்கள் குட்டி எங்கள் பிளாக்கி, சின்ன குட்டி எங்கள் பிளாக்கி, பெரிய குட்டி எங்கள் பிளாக்கி. எங்கள் குட்டி எங்கே விட்டு வந்தடி சொல்லிட்டு எங்கடி விட்டு வந்த? போகிறேன். ஞாபகம் வந்துடுச்சா? இல்லையே, இங்கே தான் வரா. என்கிட்ட ஒன்றும் இல்லடி, குட்டி எங்கன்னு கேட்டேன். என்கிட்ட வந்து பார்க்குற பாருங்க, இந்த பாருங்க, தெரியுதாளா? ஏய் ஒன்றுமே இல்லைடி,